வாராகி மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முற்றிலும் முழுக்க இலவசமானவே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மணமகள் பேர் பார்த்தீங்கன்னா சௌமியா, வயது 34 வயதாகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் தெலுங்கு செட்டியார் உறுப்பினரை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி, மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ வரையும் படிச்சுட்டு இந்தியன் பேங்க்கில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மாதானா 40,000 50,000 வரை சம்பளம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவரை இறந்துட்டதாகவும் இப்போ தனிமையில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைகளெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி கட்டடம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 10 ஏக்கர் காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு டிகிரி படிச்சிருந்தா போதும், வெளியில் எங்கேயும் வேலைக்கு போகலான்னு பரவாயில்ல, டிகிரி படித்து முடிச்சுட்டு இருக்கிற மாப்பிள்ளையாக வேணும், வீடோட மாப்பிள்ளையாக வந்துட்டால் போதுன்ட்டு சில கண்டிஷனாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு 2 வீலர் வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் இப்போ ராணிப்பேட்டையில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா சௌந்தர்யா, வயது 35 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாடார் உட்பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா விருச்சக ராசி, கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா 12வது வரையும் படிச்சுட்டு சொந்தமாக ஒரு பழக்கடை வச்சுருக்கதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறுபாடு காரணமாக கணவர் கூட இப்போ வாழ பிடிக்காத சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்னு தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்கு இப்போ குழந்தைகள் இருந்துட்டாலும் பரவாயில்ல, நான் தன்னையும் தன் பொண்ணையும் லைஃப் லாங் நல்லபடியாக பார்த்துக்கிற ஒரு சிறந்த மணமகனாக இருக்கணும் அப்படின்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா அடுக்குமாடி கட்டடம்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இப்போ காரைக்குடியில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியல இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க.